ஹே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் see ஃபுல் எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, டோன்ட் மிஸ் இட். பிடிப்பு இல்லைப்பா, இது ஷார்ட் ஃப்ரண்ட்ல. Okay. Hello, hi. So one hand challenge தான் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, என் கைக்கும் சடிப்பட்டு இப்போ வச்சுக்கலாம்னா ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ மூவிஸில் நல்லா இருக்குல்ல. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியல. முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல, ஸோ எனக்கே கேட்கல. ஸோ என்னென்னா, நெய்வேலி டு கன்னியாகுமரிக்கு ரொம்ப பெரிய லாங் ட்ராவல் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ கை கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அடிபட்டுருக்கனால. ஸோ ஓகே, வேறு வழி இல்லைன்ட்டு இந்த ப்ரோக்ராம் போகிறோம், சின்ன ப்ரோக்ராம் அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ அதை அட்டென்ட் பண்ணி முடிஞ்சிச்சு போன உடனே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன பிளானிங்னா, அன்றைக்கி நைட்டு தான் வந்து எங்களுக்கு ரிட்டன் போகிறதுக்கு பஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் வந்து எனக்கு காமிச்சாங்க கூகுளில் சர்ச் பண்ணி. ஸோ see இந்த சர்ச் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சர்ச் பற்றி தெரியும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் eagerly waiting your comments to about this church. ஓகே, அதுக்கப்புறம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சிஎஸ்ஐ டிஸ்ட்ரிக்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான சர்ச் பற்றி நான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த சர்ச் போகிறதுக்கு என்னென்னா க்ளோஸில் இருந்துச்சு. நான் எப்படியோ பூந்து உள்ளே வந்துட்டேன். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நாகர்கோவிலில் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நான் மார்த்தாண்டம் இந்த சிஎஸ்ஐ டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து சர்ச் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிட்டுருக்கு நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச் எப்படி ஆரம்பிச்சது, இதனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக யார் கட்டப்பட்டதுன்னு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்காட்லாண்ட்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தவர் தான் ரெவரண்ட் ராபர்ட்சன் லேயர். அவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் 1910 அன்னைக்கு வந்திருக்கார். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வந்தார். தென் நிறைய பேர் வந்து ஊழியம் செய்ய இங்கே வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து சிஜி மார்ஷல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் இந்த அடிக்கல் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் சிஜி மார்ஷல். ஸோ அவர் தான் வந்து இங்கே அடிக்கல் வச்சுருக்காரு. எப்போனா ஜூலை 26, 1924 தான் அடிக்கல் வச்சுருக்காரு. இந்த சர்ச் கட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இந்த சர்ச் பற்றி தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியான சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. கருங்கல்லில் கட்டப்பட்ட ஒரு சர்ச் சொல்லியிருக்காங்க. தென் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த சர்ச் வரத்துக்கு. முக்கியமான ஒன்று சொல்லணுன்னா, 1924 கட்டினதை இப்போ 2024 கிட்டத்தட்ட இந்த சர்ச்சோட வயசு 100 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட் டு see this church. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஈவினிங் டைம் போய் விசிட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அப்போ வந்து பாருங்கள். பாய்.